தேங்காய் வெட்டி நல்லா காய வச்சுருந்தோம். காய வச்சு அந்த எண்ணெயை ஆட்டிக்கிட்டு வந்தோம். தேங்காய் கொண்டையை ஆட்டிக்கிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா காய வைக்கணும். நல்லா அந்த காஞ்சத்துக்கு பிறகு தான் வந்து நம்ம வந்து எண்ணெயை காய்ச்சணும். அப்போ தான் அந்த எண்ணெயோட ஒரு நல்ல ஒரு மணமாக நல்லா இருக்கும். அதனால வந்து நம்ம அரைச்சிக்கிட்டு வந்தோடனே வந்து காய்ச்சக்கூடாது. ஒரு நாள் ஃபுல்லாகவே காய வைக்கணும். வேறு பாத்திரத்தில் ஊற்றி இந்த பாத்திரத்தில் தான் நாங்கள் காய வச்சுருந்தோம். இப்போ ஆட்டிக்கிட்டு வந்த எண்ணெய் வந்து 25 லிட்டர் இருந்துச்சு. அந்த 25 லிட்டரையும் வச்சு தான் இந்த வாரம் வந்து நாங்கள் எண்ணெய் காய்ச்சுறோம். வேற ஆயில் எண்ணெய். நல்லா ஆட்டி விட்டுறாரு. கிணத்துக்கு வச்சுக்கிறேன். எண்ணெயெல்லாம் வந்து எண்ணெய்க்கு உள்ள பொருளெல்லாம் சேர்த்து வந்து எண்ணெயை கொதிய வச்சுட்டோம். மிதமான கொதியை தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து அடுப்பில் வந்து தீ போடக்கூடாது. அந்த அடுப்பு அனல்லே வந்து நைட்டு 8 மணி வரைக்கும் அடுப்புலே இருக்கணும். எண்ணெய் 8 மணி ஆகிட்டுனாக்கா நாங்கள் எடுத்து உள்ளர வச்சுருவோம். எண்ணெய் காய்ச்சினோம்ல அந்த நெருப்புலையே அப்படியே காய்ச்சிக்கிட்டு இருக்கு. அரை சுட்டுலேயே அப்படியே நிற்கும். ஒரு 8 மணி ஆகிட்டுனா கொண்டு போய் உள்ள வச்சுருவோம்.